கல்யாணம். ஓ சகுந்தலா சரோஜா கல்யாணமா? இல்ல ராமாய கல்யாணம். சகுந்தல கல்யாணம். சகுந்தலை கல்யாணம். ஆமா இந்த நாடகத்துல பொன்னுலோகம், அமராவதி, இந்திரலோகம் 3 லோகத்துக்கு சொந்தக்காரராக கூடிய தேவ இந்திரனே சபைக்கு வர்றாரு. உடனே வர சொல்லு.
மந்திரி மதனமுத்து மகாராஜா சூத்தல குத்து ஏன் கவுத்தடுக்கிற சாமி போலாயா சாமிகள் ஐயா எங்க நிக்கிற யாருகிட்ட பேசுறோம் பேசுறோம் நல்லா தெரியுமையா கோத்தனூர்ல நிக்கிறோம் கும்பாபிஷேகம் மாரிய கோயில் மேல நிக்கிறோம் மாரிய கோயில் முன்னாடி ஆலாங்காட்டு சுப்பிரமணிய கிட்ட பேசுறேன் நேத்துல அடி வாங்க அடி வாங்கிட்டாங்க நான் எங்க அப்படி ஓய் பிய வருது எதுக்கே முக்கிறீங்க ஸ்ரீராம நிரந்தரக்கு தெய்வச்சபை ஆமாங்க மாபெரும் தெய்வீக சபை தெய்வச்சபை முன்பதாக அக்கிலா பிறந்த அப்பன்மார்கள் அரும் பெரும் தாய்மார்கள் பள்ளி மாணவர் மாணவிகள் ஆமாங்க பள்ளி மாணவ மாணவிகள் சிறியோர் ஆமாங்க சிறியவர் பெரியோர் பெரியவோள் சிறியவர் பெரியவர் அப்படி ஏமற்ற பேர் கடல் அலைபோல் காட்சி தருகிறார்கள் எங்க சட்டை வீட்டுல இருந்தியா சரி சரி சிறியவர் பெரியவர் கடல் அலையென அமைந்திருக்கிறார் ஆமாங்க சமந்தரத்து சீர்சபைக்கு சபைக்கு நம்மளுடைய நாடக சபா சார்பாக என்ன சேலம் மாவட்டம் ஆமாங்க சேலத்தில் மாவாட்டி எங்க பேர் கேட்டாங்க நீங்க எந்த ஊர் செட்டு யாரு இங்கத்தான் இப்படியா ஏன்னா ஊர் சொல்லணும்ல ஆமா 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 சேலம் மாவட்டம் ஆமாங்க சொல்றா நீயும் சேலத்துல மாவட்டம் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் ஓமலூர் வட்டம் தாரப்பாங்குளத்துக்கு அருகாமல் உள்ள இருக்கக்கூடிய ஆரூர் பட்டி ஆமாங்க ஆரூர் பட்டி ஆமா ராஜமாணிக்க வாத்தியார் வழக்கும் சரஸ்வதி நாடக சபா சார்பாக சார்பாக இருக்கும் ராஜசபைக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றி 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 வணக்கம் சுவாமி நண்டா நாட்டுக்கு நாடி வேறு புகழ் பெற்ற நாட்டினுடைய பெயர் என்ன நாட்டினுடைய பெயர் என்ன போத்தனூர் போத்தனூர் என்றால் நம்மளுக்கு சொந்த தாய் திருநாடாகும் போத்தனூர்ல எழுந்தருடைய ஸ்ரீலாஸ்ரீ மாரியம்மன் உலகத்தை கண்டி காக்கும் ஆமாங்க மாரியம்மன் கும்பாபிஷேகம் அஷ்டமங்கல் கும்பாபிஷேகத்தை முடித்து மண்டல பூஜை நடந்து கொண்டே இருக்கிறது பாடகாபாடி பஞ்சாயத்து தலைவர் சதீஷ்குமார் அம்சவல்லி குடும்பத்தினர் வெரி குட் எப்படி நான் தாங்க மனப்பாடம் பண்ண சொன்னேன் நீ தான் இருக்கிற இப்ப நான் சொன்னேன் அவன்கிட்ட ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற கொஞ்சம் சொல்றான் மாரியம்மனுக்காக ஆமா ஆமா யார் கோரிக்கை வைத்தவரு யாரு கோடகாபாடியை சேர்ந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்து தலைவர் முன்னிலையில் நாடகம் வச்சவர் யாரு சதீஷ்குமார் அம்சவல்லி சதீஷ்குமார் அம்சவல்லி குடும்பத்தினர் அனைவர்கள் ஒன்றாக சேர்ந்து வைத்த கோரிக்கை நிறைவேறியபடியாய் இன்னைக்கு நாடகம் அரங்கேற்றம் ஆமாங்க ஆமாங்க தானம் என்பது 32 தானம் என்ன தானம் சிறந்தது அன்னதானங்க எப்படி சாப்பாடு சாப்பாடு அருமையான சாப்பாடு ஒப்பில்லாத உப்பை சேர்த்து உப்பில்லாத கூளை இட்டாலும் உண்பதுக்கு அபரதமாகுமா ஆமா மகாராஜா முக்கடி வரைக்கத்தோடு முக கடுத்துடுவாயானாலும் கட்டிய பசி கடுபசி ஆகுமா ஆமாங்க நம்மளுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே அனைவர்களுக்குமே என்ன திருதொண்ட பக்தக வெட்காட்டு நங்கையும் ஆமாங்க ஆமாங்க திருவேற்காட்டில் அண்ணா கொடிய நாட்டி ஆளாச்சி வடி அடிக்க ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அன்னதானத்தை பரிமாறுறாங்க அதுபோல வயிற்றுக்கு போதும் என்பது அன்னதானம் மட்டும் அன்னதானம் மட்டும் வேற எதையுமே போதும்னு சொல்ல மாட்டேன் ஆமாங்க ஆமாங்க ரெண்டாவது ஒண்ணு அடி அடி ஆமா ஆமா அதை தவிர எதை கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டேன் அப்படி போதும் அன்னதானத்தை வாரி வழங்கி போதாது என்று சொன்ன தானத்தை கொடுத்து இன்னைக்கு நாடகம் அரங்கேற்றம். ஆமா சாமி. இன்னைக்கு வைத்த நாடகம் என்ன நாடகம்? ஸ்ரீ மகாபாரதம். மகாபாரதம். மகாபாரதம்னா இப்ப நடக்கிற இந்த துரியோதர மேம அர்ஜுன சண்டை அது கிடையாது. அவங்களுக்கு அவங்க பிறப்பதற்கு முன்ன உண்மைதான் 30 தலைமுறைக்கு பக்கமா. ஆமா ஆமா ஆமா. எப்படி அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே 30 தலைமுறைக்கு முன்ன நடந்த சம்பவ கதை. அந்த ஆயா வெளுப்புக்கு நாடகத்தை கேட்டுதான் தூங்க சொல்லு. நாடகம் பார்க்க வந்திருக்கிறாரு, ஏன் தூங்க சொல்றேன்? அங்க பாரு சாமி, லேட் ஆகி போச்சா, இப்பதான் எந்திரி ஏந்திரி எல்லாத்தையும் தூங்க வச்சு பசி ருசி அறியாதா, நெத்தன சுகம் அறியாதா, கைக்குளம் தின்னுட்டு வந்துருக்க மாட்டேங்குது.
பசி வந்துட்டா கெட்ட கூலா இருந்தா கூட அது அமிர்தம் போல இருக்கும். எங்க நேரம் படுத்து தூங்குறோம். தூக்கம் வந்துட்டா சுடுகாடு கூட பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்ல. ஆமா. அப்படி பாண்டவருக்கு 25 தலைமுறை 30 தலைமுறைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஆமா. சரிங்க. சகதலை கல்யாணம். சகதலை கல்யாணம் இல்லையே பரதன் பட்டாபிஷேகம். பரதன் பட்டாபிஷேகம். ஆமா ஐயா, அப்படி ஒரு புண்ணியமான சரித்திரத்தை சுவாமி இந்த இடத்துல நலநாட்டி இருக்கிறோம். இந்த நாடகத்தில் யாருமே ஆமா பக்கமா இந்த நாடகம் யாருமே ஆடி இருக்க முடியாது. ஆடிக்கவே மாட்டாங்க. ஆமா. அந்த அளவுக்கு ஆடுற அளவுக்கு இப்ப இருக்கிற வாலிபர்களுக்கு தெரியாது. அதனால சகதல கல்யாண பரத பட்டாபிஷேக நாடகத்தில் நான் யார் என்று உரைக்கும் முன் கேட்டுக் கொடுப்பது மனித குணங்க, கேளாம கொடுப்பது தெய்வ குணம். என்ன தாய்மார்களும். ஆமா. என்ன ஐயா பேர் கேட்டியா? ஐயா பேர் என்னங்க? கந்தசாமி ஐயா அவர்களும் என்ன கலைச்சு வருவோருக்கு சோத்து வருவோருக்கு மாச்சியம்மாள போல. ஆமா. நம்ம பேர் என்னங்க? மனமுடத்தம்மா. இந்த அவங்க அம்மா. அதான் அது தெரியும், பேர் தான் தெரியாது. சரி. என்ன பாப்பா அம்மா அவர்களும் அது மட்டும் கிடையாது. நம்ம நட்டத்தின் நட்டமாகிய நமது அருமை சிங்கா குட்டிகள் கோளாறு பாய்ஸ். கோளாறு பாய்ஸ் அன்பிலும் செய்தி ஒரு 500 ரூபாய் அன்பிலும் செய்திருக்கிறார். நமது கோளாறு பாய்ஸ் கோளாறுன்னா புத்தி ஜெயநலம் அப்படியெல்லாம் இல்லையா? ஜெயநலம் இல்லாதவங்க தான் கோளாறு. ஆமா. பேர் எப்படி வச்சிருக்காங்க? இப்பெல்லாம் ட்ரெண்ட். கோளாறு பாய்ஸ்னா சும்மா அதிர்வெல்லாம். அவர்களும் என்ன பாப்பா அக்கா அவர்களும். ஆமா. என்ன கந்தசாமி அண்ணா அவர்களும் நம்மளுக்காக நன்கொடை வாரி வழங்கி இருக்கிறார். ஆமாங்க. நோயற்ற வாழ்வு. சரி. செல்வத்தை பெற்று பால்பாடை பொங்கி முட்டப்பால் கறந்து. ஆமாங்க. என்ன போத்தடூர்ல எழுந்தருடைய மாரியம்மனுடைய அருள் பெற்று தனம் தாடியத்தோட நீண்ட ஆயில பெற்று நெறிந்த செல்வாக்க பெற்று மலை போல கஷ்டங்கள் இருந்தாலும் மாரியம்மனுடைய கண் பார்வை பெற்று படி போல நீங்க வேண்டிய ஆண்டவட பிரார்த்திக்கிறோம். ஆகட்டும் சாமி, ஆகட்டும்.